வணக்கம் மக்களே. இன்னைக்கு டேட் டிசம்பர் 29, 2025. இன்னும் 2 டேஸில் நியூ இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். நான் பெங்களூரில் இருக்கேன். ஐம் மேரிட் அண்ட் ஐ ஹாவ் அ சன் 5 years old. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் டெவாப்ஸ் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். காலேஜ் படிக்கிற இடத்துல ஓகே ஃபிட் ஆகணும்னு சொல்லிட்டு வாரணம் படம்லாம் பார்த்துட்டு அப்போலேருந்தே கொஞ்சம் ஆசை உண்டு. ஏன்னா காலேஜ் டயத்தில் பெருசாக ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வெளில வந்து பெங்களூரில் வேலைக்கு கிடச்சோன்னே இங்கே வந்து நிறையா தடவை ஜிம்மெல்லாம் சேர்ந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 years முன்னாடி கல்ஃபிட்டில் ஜாயின் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஹெல்த் எஃபெக்மி ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா எதுலேயுமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டேன். மேக்ஸிமம் ஒரு 3-4 வீக்ஸ் இல்லை மேக்ஸிமம் ஒரு 2 months கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு 2-3 கிளாஸ் மிஸ் ஆகும். மேபி எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வருவேன். இல்லை உடம்பு சரியில்லாமல் போகும். அதுக்கப்புறம் ஏன் எப்போவுமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டேங்கிறோம் இந்த மாதிரி ஜிம் போகிறது இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறதில்ல அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு 3 காரணம் தோணுச்சு. ஒன்று வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்து ஒரு 2 நாள் மிஸ் பண்ணால் 2 நாள் போகல இதுக்கப்புறம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துடும். அதுலேயே அடுத்த வாரமும் கண்டினியூ பண்ண மாட்டோம். அப்புறம் ஸ்கிப் ஆகி அப்படியே விட்டுறது. செகண்ட் வந்து ஒரு லேசினஸ். வீட்டில் சீக்கிரம் எந்திரிக்கணும். சம்டைம்ஸ் மோஸ்ட்லி ஏர்லி மார்னிங் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்பி போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு போய் ஜிம்முக்கு போகணும். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் குளிச்சுட்டு மறுபடியும் ஆஃபீஸ் கிளம்பணும். ஸோ பேசிக்கலி ஒரு லேசினஸ் வந்துடும். தேர்ட் பாயிண்ட் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பார்ட்னர் இல்லை. நான் எங்கே போனாலும் நான் மட்டும் தனியாக தான் அந்த ப்ரோக்ராம் போயிட்டுருந்தேன். ஸோ ஒரு ஒர்க் அவுட் படி இல்லை. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் அட்ரஸ் பண்ணுற மாதிரி இந்த வாட்டி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். அது என்னென்னா கல்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ளஸ். ஸோ அதுதான் இந்த ப்ரோக்ராம். இதில் இந்த வாட்டி என்ன டிஃபர் பண்ண போகிறோன்னா நானும் என் ஒய்ஃப் 2 பேரும் இந்த ப்ரோக்ராமில் என்ரோல் பண்ணியிருக்கோம். வேறு எங்கேயும் ஜிம்முக்கு போக தேவையில்ல. இது வந்து வீட்டிலேருந்தே நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது. ஸோ 3 எக்ஸ்பர்ட்ஸ் நமக்கு அசைன் பண்ணிவிடுவாங்க. ஒன்று வந்து ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட், இன்னொன்று வந்து நியூட்ரிஷன், இன்னொன்று வந்து மைண்ட் செட் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் தான் நாளையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ என்ன பண்ணுறோன்னா என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா we have enrolled for a 6 months course and I'm planning to do a 100-day challenge வீடியோ டெய்லியும் எங்களோட அப்டேட்ஸ் என்ன ஒர்க் அவுட் பண்ணுறோம் என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். திஸ் இஸ் மெயின்லி டு இந்த யூடியூப் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா டு மெயின்லி கீப் மை செல்ஃப் அக்கௌண்டபிள். நான் சொன்ன விஷயத்துலேருந்து தெரிஞ்சிருக்கும் ஐ எம் ப்ரொஃபஷனல் குவிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டு கீப் மை செல்ஃப் மோட்டிவேட்டட் அண்ட் கீப் மீ கோயிங் அண்ட் இதுக்காக இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.